ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு 3 மொபைல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 10,000 பட்ஜெட்டில். இந்த 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிராண்டான கம்பெனியோட மொபைல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற மொபைல் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக அப்டேட் தர்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. இங்கே நம்ம ரெகுலராக அப்டேட் தந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல ப்ரைஸோட இருக்க மொபைல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த 3 மொபைலை பார்ப்போம். இதில் நம்ம 3வது இடத்துல இருக்க மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட C3 தாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 6.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளேவில் கவர் பண்ணிருக்காங்க. இதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இதோட பேக்குக்கு எதனா கிளாஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இதில் பிளாஸ்டிக் பேக் தாங்க கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பேக் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 3GB and 32GB ஸ்டோரேஜோட வருதுங்க. இது ஒரு இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2GB and 32GBயோட வருதுங்க. இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட். இதோட செகண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB and 32GB வரையோட வருதுங்க. இந்த மொபைலோட ப்ராசர் தாங்க எல்லா மொபைலுக்கும் மெயினாக முக்கியமான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஈலியோ G70 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7,000 பட்ஜெட்டுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராசரை இந்த 9,000 கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. இதுவும் இல்லாமல் இதுக்கு இன்னும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 12 nm பில்ட் பண்ணிருக்காங்க. இதை 12 nm பில்ட் பண்ண காரணத்தினால இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இதில் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட GPU பார்த்தீங்கன்னா மாலி G52 கொடுத்துருக்காங்க. இதோட கிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லைட்டாக மேனேஜ் பண்ணும் கேமிங்னு சொல்லி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா Android 10 ரன் ஆகிட்டு இருக்குங்க. இதுக்கு Realme UI 1.1 வெர்ஷனை கொடுத்துருக்காங்க. இதோட UI இதோட பேட்ரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைப் சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் டைப் சி தரலங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க இந்த மொபைலில். இது இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு இது ஏன்டா குறுக்கில் சேர்த்த அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. இது தாங்க பெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு பிராண்டாக தேவைன்னா இந்த மொபைல் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 12 MB கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பின்னாடி இருக்க ஃபஸ்ட்டு கேமராவை. இதுக்கு பார்த்தீங்கன்னா f1.8 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபஸ்ட்டு கேமராவை. இதில் செகண்ட் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 2 MB கொடுத்துருக்காங்க. அது f2.4 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 MB கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா f2.4 அப்பாச்சரில் அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ் எல்லாம் 1080p சப்போர்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு 30 FPS வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். கடைசியில் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000 லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இப்போ இந்த மொபைல் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் தாங்க இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக எது பெஸ்ட்டுன்றதை நீங்களே கண்டுபிடிச்சி கரெக்டாக வாங்குங்க. இதில் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட Narzo 10 இந்த மொபைல் தாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு IPS LCD டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் பிளாஸ்டிக் தாங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3GB to 32GB ஸ்டோரேஜோட வருதுங்க இந்த மொபைலில். இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G70 கொடுத்துருக்காங்க. நிறுத்து, ஏன் அந்த மொபைலில் சொன்ன ப்ராசர் இதுலேயும் சொல்கிறேன். இதில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது அப்படிலாம் கேட்காதீங்க. இது ரெண்டுமே சேம் ஸ்பெசிஃபிகேஷனாக தாங்க இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை, எதுக்காக இதை ஃபஸ்ட்டு அதை செகண்டு அது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரியல்மி பார்த்தீங்கன்னா ரியல்மியோட C2க்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் தரதே விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ரியல்மியோட C3 அப்டேட் தரதை விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த மொபைல் வச்சுக்கிட்டு. நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே ப்ரைஸு ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க வருது. ஓகேங்க. பாக்கி இருக்க ஸ்பெசிஃபிகேஷனே பார்த்துருவோம். இதுக்கு GPU பார்த்தீங்கன்னா மாலி G52 கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி 12 nm தாங்க பில்ட் பண்ணிருக்காங்க. இது Android 10 Realme UI 1.0 இந்த மாதிரி அது தாங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதே மாதிரி பேட்டரி தாங்க 5000 mAh 10 வாட். இதுக்கு டைப் சி கிடையாதுங்க. இது கேமரா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. இதில் 12 MB கொண்ட ஃபஸ்ட்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.8 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்டாக இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 2 MB கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. அது f2.4 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேக்ரோ கேமராங்க. இது 2 MB கொண்ட ஒரு டெப்த் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. அது f1.8 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க.
இதில் என்ன கேமரா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா வருதுங்க. லாஸ்ட்டாக ஒரு டெப்த் சென்சார் கேமரா இதில் தராங்க. பட் அதில் 2 கேமரா தாங்க தராங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அதே சேம் தாங்க, 5 MB கேமரா தாங்க தந்திருக்காங்க. இதுக்கு f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. இதில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வரைக்கும் உங்களோட ஃப்ரண்ட் கேமராவுமே அண்ட் பேக் கேமராவிலும் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் அதே சேம் தாங்க, 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இது அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லையும் சேல் ஆகிட்டு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான மொபைல் தாங்க சொல்லணும். பட் இதில் இருக்க இது டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லவே முடியாதுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போன வருஷம் லான்ச் ஆன மொபைலுங்க. ஆனால் இந்த வருஷத்துலையும் ஸ்டெடியாக நின்று நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு மொபைலுங்க. என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெட்மியோட ஒரு மொபைலுங்க. ரெட்மியோட Note 7 இந்த மொபைல் தாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் IPS LCD தரலங்க, உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவை தந்திருக்காங்க இந்த மொபைலில். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பிளாஸ்டிக் தரல, கிளாஸ் தந்திருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கிளாஸ் தந்திருக்காங்க, கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட. இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 கிராம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட வெயிட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3GB 32GB ஸ்டோரேஜ் வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் உங்களால் ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்க முடியும். அதாவது மெமரி கார்டு போட்டு உங்களால் ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்க முடியும். இதோட ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 660 கொடுத்துருக்காங்க. இந்த ஹீலியோ G70யோட இது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தாங்க சொல்லி ஆகணும். இதுவும் மட்டும் இல்லாமல் மாலின்றதோட அட்ரினோ வந்து கிராஃபிக்கில் நல்லா அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் அட்ரினோ 512 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கேமிங்க்கு இருக்கும். இது ஒரு கேமிங் நல்லா விளாட முடியும் இந்த மொபைலில். இதோட கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.2 GHz இருக்குங்க இந்த மொபைலில். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9.0 ரன் ஆகிட்டு இருக்குங்க. என்னடா 9.0 ரன் ஆகிட்டு இருந்தா, இப்போ தான் ஆண்ட்ராய்ட் 10 வந்துருச்சு அப்படின்னு கேட்கலாம். இதே நீங்கள் மொபைலை கையில் வாங்கி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 வந்துடுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது மொபைலை நீங்கள் கையில் வாங்கும்போது MIUI 10 தாங்க இருக்கும். நீங்கள் அதை அப்டேட் பண்ணி ஆகணும். அப்டேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இப்போ MIUI 12 வரப்போகுது. 12 வந்துருந்துச்சுன்னா இந்த மொபைலுக்கு அப்டேட் தந்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இல்லைனா MIUI 11 உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. இந்த மொபைலில் ரெகுலரான அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. MI எப்பயுமே ரெகுலராக அப்டேட் தரதில் ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லி ஆகணும். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜிங் 4.0 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப்-Cயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங். அது மட்டும் இல்லாமல் இந்த 4000 mAh நல்லாவே தாங்கக்கூடிய ஒரு, ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பர் இருந்தாங்க சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்குங்க, ஃப்ளாஷ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் வீணாக போயிடுங்க. நீங்கள் லைட்டாக தெரியாமல் தண்ணி பட்டுருச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு இது காப்பாற்றுங்க. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 12 MB கொடுத்துருக்காங்க. இதோட பின்னாடி இருக்க கேமரா இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.2 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 MB கொடுத்துருக்காங்க. இது f2.4 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் கேமராங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 MB கொடுத்துருக்காங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா 5 MB தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் 13 MB கொடுக்குறாங்க f2.0 அப்பர்ச்சரோட. இதில் இன்னும் ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு Redmi Note 7 Pro அந்த மொபைல் கிடைக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MB கேமரா அண்டு ஸ்னாப்ட்ராகனோட 675 கிடைக்குதுங்க. இதில் 660 கிடைக்குது, அதில் 675 கிடைக்குங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா அந்த மொபைல் வாங்கிக்கலாம். உங்களுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டு வாங்கிக்கலாம். இல்லை இந்த மொபைல் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த Realme C3 அண்ட் Realme Narzo 10 இதில் எது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எதனா நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்ல மொபைலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு 10,000 பட்ஜெட்டில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுருங்க.